அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம சிஐபி அப்படின்னு சொல்ற கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். ஸோ சிஐபி கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா என்ன, அதுக்கு நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்றதுல நம்மளுக்கு என்னென்ன அதுல வந்து பெரிய நம்மளுக்கு பலன்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது எப்படி கிடைக்குது, யார் மூலியமா கிடைக்குதுன்னா ஆர்மென் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி மூலியமா நம்மளுக்கு இந்த டீடைல்ஸ் கிடைக்குது. ஸோ ஆர்மென் அப்படின்றவங்க யாருன்னா முதல்ல கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்ற நாலேஜ் இந்த உலகத்துக்கு ஷேர் பண்ண ஒரு அமைப்பு. இவங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டே இருக்காங்க. இவங்க கிரிப்டோ ஸ்டாக்கிங் அப்படின்ற ஆப்ஷனை முதல் முறையாக இவங்க தான் கொண்டு வந்தாங்க. நீங்கள் கிரிப்டோ கரன்சி வாங்கி இவங்ககிட்ட கொடுத்தா அந்த கிரிப்டோ கரன்சியில் வர ரிவார்ட்ஸை இன்வெஸ்டர்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தென் கிரிப்டோ நெட்ஒர்க்கிங் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. மாஸ்டர் நோட் ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பெரிய கம்யூனிட்டியை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்மேன் அப்படின்ற கம்யூனிட்டியை கிட்டத்தட்ட 8 வருஷமா அந்த கம்பெனி வந்து இயங்கிட்டு இருக்கு. அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆர்மேனோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் சக்சஸ்க்கு இன்வெஸ்டராகவும் சரி, பிசினஸ் ப்ரொமோஷன்லையும் சரி அவங்க பெரிய லெவலில் சப்போர்ட் இருக்காங்க. ஸோ 8 வருஷமா கிரிப்டோ கரன்சி துறையில ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமைப்பு பெரிய கம்யூனிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மேன் அப்படின்றது தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ இவங்களோட ரீசன்ட் பிளான் அஷூரன்ஸ் ரிட்டர்ன் பிளான் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு, ஏஆர்பி அப்படின்னு. இது என்ன அப்படின்னா, நம்ம பெல்டெக்ஸ் அப்படின்ற கிரிப்டோ கரன்சியை வாங்கி $US ஈக்குவலண்டான வேல்யூல நம்ம இவங்களுக்கு ஸ்டாக் பண்ணும்போது 5 வருஷம் பீரியட்ல மாசம் 4% நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. அதுல 2.5% இன்ட்ரெஸ்ட் ஆகும், 1.5% பிரின்சிபலாகவும் கிடைக்குது. எவ்ரி மந்த்தும் வந்து அது மந்த்லி பேசிஸ்ல நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஈக்குவல் டு பில்டெக்ஸாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதை பத்தி ஒன்றும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா, இந்த ஸ்டாக்கிங் வால்யூம் $US ஈக்குவலண்டா பார்த்தீங்கன்னா 200ல இருந்து 10,000 வரையும் இருக்கு. அப்போ ஐஎன்ஆர்ல சொல்லணும்னா மினிமம் $18,000 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, மேக்ஸிமம் 9 லட்சம் வரை இருக்கு. இந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக்கிங் பிளானோட இன்ட்ரெஸ்ட் வந்து மாறிட்டு இருக்கு. $200 இந்த பிளான்ல உள்ள வந்து ஸ்டாக் பண்றவங்களுக்கு 4%, $10,000 வர்றவங்களுக்கு 5.1% மந்த்லி ரிட்டர்ன்ஸா கிடைக்குது. ஸோ இவங்களோட இன்புட் அண்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா பெல்டெக்ஸ் தான், பட் ஈக்குவலன் டு $US. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு $200 ஈக்குவலண்டான பெல்டெக்ஸ் நான் ஸ்டாக் பண்ணும்போது, ஸோ எனக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா $8 ஈக்குவலண்டான பெல்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ பெல்டெக்ஸ் ப்ரைஸ் ஏறினாலும் இறங்கினாலும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அஸ் எ இன்வெஸ்டரா 240%, அதாவது 140% நான் ப்ராஃபிட்ல வெளியே போகிறேன். இதுதான் இதோட பிளானு. இது லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான். ஸோ எல்லாருமே இது யூட்டிலைஸ் பண்ணிப்போங்க. ஸோ ஒன்று கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். 5 வருஷம் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா $200 இன்னைக்கு வந்து ஒரு பெல்டெக்ஸோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $4 எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு $92 ஒரு $US ஈக்குவல்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $18,400. ஸோ நான் 4,600 பெல்டெக்ஸை வந்து ஸ்டாக் பண்ணணும். ஸோ 4% அப்படின்னும் போது $8 ஈக்குவலண்டா எனக்கு எவரி மந்த் பெல்டெக்ஸ் கிடைக்கும். அப்போ எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா $480 5 வருஷம் முடிவில் எனக்கு கிடைக்கும். இதுக்கோட டோட்டலாக எனக்கு நான் போட்டு 18,000ன்றது 5 வருஷத்தில் $44,000 இருக்கும். இது அஷ்யூர்டு பிளான். பெல்டெக்ஸ் ப்ரைஸ் ஏறினாலும் இறங்கினாலும் இந்த வேல்யூல மாறவே மாறாது. இந்த வேல்யூ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபிகர் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு $9,20,000 நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு 10,000 USDT பிளான் அப்படின்னா நான் 2,30,000 பெல்டெக்ஸை வந்து நான் உள்ள ப்ளஸ் ஸ்டாக்கிங் கொடுக்குறேன், ஈக்குவல் டு $10,000. ஸோ எனக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக வந்து $510 ஈக்குவலண்ட் வரும். ஸோ மொத்தமாக எனக்கு முடியும் போது இந்த பிளான்ல நான் 20,000 USDT கொடுத்ததுக்கு 30,600 USDT எனக்கு ரிட்டர்ன் வரும். ஸோ கிட்டத்தட்ட அது ஈக்குவலன் டு 28,15,200. இது ஈக்குவலன் டு 28,15,200 அகேன்ஸ்ட் டு த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 9,20,000 rupees. கிட்டத்தட்ட 3 மடங்கு கிட்ட அந்த வேல்யூ வருது. ஸோ நம்ம பில்டெக்ஸாக கொடுத்து பில்டெக்ஸாக வாங்குறோம், ஆனால் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் $US ஈக்குவலண்டாக தராங்க. ஸோ இது ஒரு மிக மிக சிறப்பான பிளான். ஒரு இன்வெஸ்டர் எனக்கு ப்ரைஸை பற்றிலாம் கவலை இல்லைங்க, நான் ஒரு அமௌண்ட் போட்டால் எனக்கு அந்த அமௌண்ட் வந்து லாபத்தோடு மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது முழுக்க முழுக்க ஆப்டான ஒரு பிளான். ஒன்று கொஞ்சம் நான் சிறப்பாக சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி அப்படின்னு தெரியும். ஸோ எஸ்ஐபிக்கும் இப்போ நம்மளோட புது பிளான் ஆனோட சிஐபிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா $1,00,000 நான் இன்வெஸ்ட் பண்ணுறேங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக வருஷத்துக்கு 9% ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட். லோ மியூச்சுவல் ஃபண்ட் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் ஆவரேஜாக எடுத்துக்கிறேன் நான். அஷ்யூம்டு ரிட்டர்ன், அதாவது கண்டிப்பாக வரும்னு எனக்கு தெரியாது, ஆனால் 140%, அதாவது 45% எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம். இப்போ நான் $1,00,000 இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு $45,000 எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எஸ்ஐபி பிளானில். இதோட பீரியடுன்னு எடுத்துக்கிட்டா 5 வருஷம் 60 மாதம். இதே நம்மளோட சிஐபி பிளானில் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் $1,00,000, மாதம் அதுக்கு கிடைக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூடிங் பிரின்சிபலோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 4%.
அப்போ அஷ்யூர்டு ரிட்டர்ன் கண்டிப்பாக நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 240%. ஸோ 2,40,000 rupees எனக்கு அஷ்யூர்டு ரிட்டர்னாக இருக்குது. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் 1.5% அதிகமாக எனக்கு கிடைக்குது, 150% அதிகமாக கிடைக்குது. இந்த பீரியடை பார்த்தீங்கன்னா அதே 5 வருஷம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து வெறும் ஷார்ட் டைம் அப்படின்றதுனால நீங்கள் குயிக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு கிரிப்டோ கரன்சி ரேட் ஏறுது இறங்குது அப்படின்றா எனக்கு கவலையே இல்லை. நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டராக உள்ள வரேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன்ஸ் எனக்கு வந்து லாபத்தில் மட்டும் போனோம்னா, இந்த பிளானை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வேற எந்த பிளானுமே கிடைக்காது. ஸோ ஆர்மேன் அதோட பணியை மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. 8 வருஷத்தை தாண்டி 9வது வருஷத்துல கால் எடுத்திருக்கேன். இதில் இந்த பிளானை கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே இந்த பிளானை கண்டிப்பாக யூஸ் பண்ணி மிகப்பெரிய லெவலில் நம்மளோட பொருளாதாரத்தை டெவலப் பண்ணுவோம் நான் நம்புகிறேன். தேங்க்யூ.